ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய பிகினர்ஸ் கூட சாம்பாரே வைக்க தெரியாதவங்க கூட எப்படி சாம்பார் வைக்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது நான் ரேஷன் துவரம்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். இட்லிக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கு நீங்கள் சாப்பாட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம், ஒரு தக்காளி போட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டால் போதுங்க. ரேஷன் பருப்புங்கிறதுனால ஒரு சில பருப்பு ஒரு 4 விசில் தேவைப்படும். மேக்ஸிமம் 3 விசிலில் நல்லா பருப்பு வெந்துடும். அந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பருப்பில் போட்டுட்டேன். 2 தக்காளி அந்த காம்பு பாகம் இருக்குங்களா, நான் அதை எப்போவுமே இப்படி ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு தாங்க கட் பண்ணுவேன். ஒரு வெங்காயம், ஒரே ஒரு முருங்கைக்காய். இன்றைக்கி வெறும் முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. எங்கள் மரத்தில் இருந்த முருங்கைக்காய் தாங்க. இந்த முருங்கைக்காய் எப்போவுமே பறித்த உடனே போட்டு சாம்பார் வைக்கிறது ஒரு செம்ம டேஸ்ட்டு. பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. நம்ம மத்து போட்டெல்லாம் கடையணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படியே கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். தக்காளியை, பருப்பை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. அதே குக்கரில் தான் இப்போ நான் சாம்பார் தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம். நான் எப்போவுமே பொரியல், சாம்பார் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சீரகம் சேர்ப்பேன் நான். கடுகு, சீரகம் எல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயமும் முருங்கைக்காவும் கொஞ்சம் ஒரு வதக்கிக்கலாங்க. தக்காளி அப்புறமா போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோடவே தக்காளியை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மேல் தோல் சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி வதக்கி நம்ம சாம்பார் வைக்கும்போது அதோடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே ஒரு சிலர் பருப்பு வேகிறதுக்கப்புறம் அதை போட்டு விசில் விட்டு கரண்டியில் தாளிப்பாங்க. அந்த சாம்பாருக்கும் இந்த மாதிரி வைக்கிற சாம்பாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் சாம்பார் வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப இப்படி தான் செய்வீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 150 கிராம் பருப்புக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் தாங்க போட்டேன். குழம்பு மிளகாத்தூள். நிறைய பேர் சாம்பார் வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு வைக்க தெரியாது, பிகினர்ஸாக இருந்தால். அவங்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் வச்சுன்னா டக்குன்னு முடிஞ்சிடுங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சாம்பார் வச்சு முடிச்சிடலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை நெடி போகிறதுக்காக அந்த எண்ணெயில் கொஞ்சம் 2 வாட்டி கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி விடுங்க போதும். அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு கடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் ஊற்றி மூடி வச்சு ஒரே விசில் விட்டால் போதும். 2-3 விசில் விட்டாலாம் குழஞ்சிரும். ஆல்ரெடி பருப்பு எல்லாம் வந்துருச்சு. இந்த நம்ம மிளகாத்தூள் எல்லாமே பச்சை நெடி போகிறதுக்கு வதக்கிக்கிட்டோம். இப்போ ஒரு விசில் விட்டாவே அந்த முருங்கைக்காய் நல்லா குழஞ்சிரும். நீங்கள் நூக்கல் அந்த மாதிரின்னும் போது ஒரு 2வது விசில் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்காவெல்லாம் ஒரு விசில் போதும். மேலே ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். பருப்பு வெந்ததுனால அந்த மேலே வரும் இல்லையா, பொங்கி வரும். அதனால் அப்படி இருக்குது. அது விசில் வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். நல்லா விசில் வந்துருச்சு. ஒரு கலக்கி பாருங்கள். சாம்பார் செமையாக கமகமன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப இப்படி தான் செய்வீங்க. சமையல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும். அதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் அதனுடைய டேஸ்ட்டே இருக்குது. எல்லாருமே அந்த உப்பு, மிளகாத்தூள், காரம் தான் போடுவோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய கைப்பக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது காரணம் நம்ம மிக்சிங் தான் அது. கொஞ்சம் கொத்தமல்லி இதோட சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. புளி கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.